அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலும் நான் பிதாவினால் பிழைக்கிறது போலும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பல் நகோமில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசித்து இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தனக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடலா இருக்கிறதா? பார்க்கிறோம், தன்னுடைய சரீரத்தை அவர்களுக்கு உணவாகவும் இரத்தத்தை பானமாகவும் அன்னைக்கு அந்த யோவான் நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகிறார். அப்ப இதுவரைக்கும் அவங்க எல்லாரும் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த ஜனங்கள், அவங்க பார்க்கிறாங்க, மனுஷனுடைய சரீரத்தை நாம் உண்ணவா, மனுஷனுடைய இரத்தத்தை நாம் பாடப்படவா, இது பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமான காரியம் ஆயிட்டே என்று சொல்லி அவர்களுக்குள்ளான இடர்கள் உண்டாயிற்று. லேவியர் ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம், இரத்தத்தோடு மாம்சத்தை புசியாதிருப்பீர்களாக. ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை நீங்க குடிக்காதிருப்பீர்களாக போட்டிருக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு? என் சரீரத்தை புசியாமலும் என் இரத்தத்தை பானப்படாமலும் இருக்கிறவற்றில் என்ன இல்ல, ஜீவன் இல்லை. இது நிறைய நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் போது நாம நிறைய பேர் என்ன செஞ்சோம், எந்திரிச்சு போயிடுறோம். என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றோம், என்ன சாக்கு போக்கு சொல்றோம், எனக்கு தகுதியே நான் தகுதி ஆயிட்டு வந்து நான் கலந்து கொள்றேன். இந்த தகுதி படுத்துறதே இந்த கர்த்தருடைய பந்தி தான். ஆமென், அல்லேலூயா. சோப்பை வச்சுக்கிட்டு சோப்பை தொடுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, என் உடம்பு பூரா அழுக்கா இருக்கு, அழுக்கெல்லாம் போயிட்டு இந்த சோப்பை தொடுறது சொன்ன மாதிரி இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அவர் சொல்லிட்டாரு, அவருடைய சரீரத்தை உட்கொள்ளாம ரத்தத்தை பானப்படாம உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா, அவருடைய பந்தியில ஒரு அர்த்தத்தோடு கலந்து கொள்ளாம ஏதோ மேல்படியா வந்தோம், எப்படா இவர் கொடுத்து முடிப்பாரு, சிக்கனை வாங்கணும் மட்டனை வாங்கணும், அதே மனநிலையில் இருக்கிறோம். இந்த மட்டனும் சிக்கனும் ஒரு பொருட்டா இருக்கிறார் உங்களுக்கு, அதை குறித்து இடரல் அடையாது இருக்கும்படி அன்னைக்கே ஆண்டவராக இயேசு சொன்னார். இடரல், நீங்களும் என்னை குறித்து இடரல் அடைகிறீர்களோ, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீமோன் பேதுரு சொன்னார், நாங்கள் யாருக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் தான், அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் இன்னைக்கு நமக்காக பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய அன்பு, அவருடைய அன்பின் ஆழம், that is the communion. அவருடைய அன்பின் ஆழம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம மீண்டுமாக கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ள போறோம். அந்த ஆழத்தை, அந்த அன்பின் ஆழத்தை பிடிச்சு, நமக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அறிந்தவர்களாய் அந்த பயபக்தியோடு கூட, அன்போடு கூட, வாஞ்சியோடு கூட நம்ம அதை கலந்து கொள்ளும் போது பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஜீசஸ் தெரியலனா உங்களுக்கு ஜீவனே கிடையாது. எனவே யாராவது இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இன்னும் இந்த கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளாம இருக்கிறீங்கன்னா, சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் ஹார்ட். உங்க வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க. முந்தி காலத்துல தான் நம்ம எல்லாம் அப்படி இருந்தோம் இல்லையா? உட்கொள்வதற்காக, அந்த நற்கருணையை உட்கொள்வதற்காக பாத்தீங்கன்னா முந்தின நாள் சாப்பிட மாட்டாங்க, காலையில தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க,
பயபக்தியோட போன நாட்கள் உண்டு. அதை விட மேலான காரியத்தை நாம் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.